Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பின் இரட்சகரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் செய்ய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மரணத்தின் கூரை உடைத்து மரண பயத்தை ஜனங்களுடைய இருதயங்களிலிருந்து எடுத்து போட்டு சமாதானத்தினால் இடை கட்டுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சகல விதமான ஆறுதலின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மரணத்தின் கட்டுகளை அறுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்க்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அமர பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையான தேவன், மகத்துவங்களின் தேவன், அதிசயமான தேவன், அதிசயங்களின் தேவன், எங்கள் நடுவிலே நீர் வந்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். மாறாதவரே, மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகின்ற எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அற்புதங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகா உன்னதமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எந்த ஜனத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயங்களை உங்கள் நடுவிலே செய்வேன் என்று வாக்கு பண்ணினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வாக்கு மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வார்த்தையில் உண்மை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகத்துவமானவரே
உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தர், 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீர் பரிசுத்தர். மகத்துவங்களின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயங்களின் ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையை முன்னிட்டு, கிருபையின் மேல் கிருபை தேவை என்று தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர், என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியுடனே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாக, மனமகிழ்ச்சியின் நாளாக, தேவ கிருபையினால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட நாளாக இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறபடி உதவி என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய காரியங்களை சிந்தித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். அன்பானவர்களே, உதவி செய்யும்படி இது ரொம்ப முக்கியம். பல உதவிகளை குறித்து நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட தேவனுடைய வசனத்தை நாம் சிந்தித்தோம். அதில் ஆவியானவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். விண்ணப்பங்களினாலே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் அந்த வசனங்கள் முடிய நாம் வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த காரியங்கள் தெரியும். உங்களுக்காய் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆவியானவர் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொண்டார், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்படி செய்ய காரணம் என்ன? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் நம்ம சிந்திக்கிறோம். இயேசுவானவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசுவானவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவருடைய சோதனைகள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க நேர்ந்தால் காலங்கள் போதாது, நேரங்கள் போதாது. அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் உருவாக கூடாதபடிக்கு பல சோதனைகள் வந்தது. உருவான பிறகு அவர் எங்கே மரியாள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாலோ அந்த இடத்திலே இருந்து பிரசவிக்காமல் அங்கிருந்து அகஸ்து ராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு பூரண கர்ப்பிணியாக குடிமதிப்பு எழுதும்படி எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வருகிற வழியிலே பெத்லகேம் என்கிற கிராமத்திலே அவர் பிறக்க தெரிந்து கொண்ட இடம் மாட்டு தொழுவம். அந்த மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறந்தார். அவர் பிறந்த சம்பவங்களை வான சாஸ்திரிகள் ஏரோதுவின் வீட்டிற்கு போனவுடனே இப்படி ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று அவர்கள் சொன்னவுடனே ஏரோது ராஜா கொதிக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில குதிக்கிறார். ரகசியமாய் அந்த வான சாஸ்திரிகளோடு பேசி, வான சாஸ்திரிகள் என்றால் they are scientists, அவங்களோட பேசி அவர் எங்க பிறந்திருக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றார். அவர்கள் போன இடத்திலே கர்த்தர் சொப்பனத்திலே வெளிப்பட்டு ஏரோது இடத்திற்கு போகாமல் நீங்கள் வந்த இடத்துக்கு போய்விடுங்கள் என்று சொன்னவுடனே ஏரோது ராஜாவிடத்திலே வரவில்லை. அந்த நேரத்திலே 2 வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் ஏரோது ராஜா துண்டாடி போடுகிறார். இங்க ஆரம்பிக்குது பாருங்க. இப்படி நெடுகவே சோதனைகள். கர்த்தர் யோசேப்போடு சொப்பனத்தில் வெளிப்பட்டு நீ இங்க இருக்காதே, எகிப்துக்கு போ என்று அனுப்புகிறார். இதெல்லாம் தேவனுடைய செயல். அவரை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போகிறார். ஏரோது ராஜா மரித்த பிறகு மறுபடியும் பெத்லகேமுக்கு வருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வளரும் போது பல சோதனை. 12 வயதிலே தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கித்த போது அவர் உயிருக்கு
கொலை வைக்கும்படியாக நேருகிறது. இப்படி நெடுகவே இயேசு கிறிஸ்து நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு சோதனையிலே சிக்குண்டு அவர் மரிக்கவில்லை, சோதனைகளை ஜெயித்தார். அவர் ஜெயிக்க சில காரணங்கள் உண்டு. அதை நாம் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு பார்க்கிறோம். வேதத்தை எடுத்து எல்லாம் இருந்தீர்களானால் பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரம். அவர் சோதனைகளை ஜெயிக்க முதல் காரணம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமானமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, தேவ ஆவியினாலே பிறந்தவர், தேவனுடைய ரூபம். He is Lord. He is not idol. அவர் ஒரு விக்கிரகம் அல்ல, அவர் கர்த்தர். தேவனுக்கு சமானமாய் இருப்பதை, சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையான். முதல்ல தன் எண்ணத்தில நான் தேவனுக்கு சமானமாய் இருக்கிறேன், அதை கொஞ்சம் கூட அவர் சிந்திக்கவில்லை, நினைக்கவில்லை. அதான் நம்ம ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்பித்து கொடுக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையான ஆவியானவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருப்பதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். Who being in the form of God thought it not robbery to be equal with God. Equal with God. தேவனுக்கு சமமாயிருப்பதை எண்ணாமல். அதான் சொல்றது. Who being in the form of God, தேவனுடைய ரூபமாயிருப்பதை thought it not a robbery to be equal with God. அவருக்கு சமமாயிருப்பதை thought it not robbery, கொள்ளையாடின. அதாவது சமானமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக, ராபரி, டு பி ஈக்குவல் வித் காட். ராபரி பண்ணல, கொள்ளையடிச்ச பொருளாக அதை அவர் எண்ணவில்லை. அடுத்து பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 3 காரியங்கள் இங்க பார்த்தோம்.
ஒன்று வெறுமையாக்கினார், இரண்டாவது அடிமையின் ரூபமாயிருந்தார், மூன்றாவது மனுஷருடைய சாயலானார். But made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. தெளிவா இருக்கிறது. வெறுமையாக்கினார். அந்த வெறுமையாக்கினார். அதனால்தான் அவர் சோதனைகளை ஜெயித்தார். பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்தார். பவுல் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமானேன், அனைவருக்கும் அடிமையா. அடிமையின் ரூபம். இது யாராலும் செய்ய முடியாது, யாரும் செய்ததும் இல்லை. அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷர் சாயலான நம்மை போல ஒரு மனுஷ ஜன்மமாக அவர் இருந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், இதுவரைக்கும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தான். இங்கேயும் 3 காரியங்களை செய்தார். மனுஷ ரூபமாக தன்னை காண்பித்தார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். அதைதான் இங்க சொல்ல, and being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. சிலுவையிலே அறையப்பட்ட வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி, சோதனையை ஜெயிக்கிற எவரும் தாழ்த்தப்பட மாட்டார்கள், அவர்கள் உயர்த்தப்படுவார். ஆகவேதான் யாக்கோபிலே 1ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெளிவா சத்தியங்களை புரிஞ்சு கொள்ளும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அதான் வேதம் சொல்லு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் நாம் பார்த்தோம்.
ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளும் உபத்திரவங்களும் எந்த போராட்டங்களும் வந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுள்ளவராய் பூமியிலே பல போராட்டங்களை மரணத்தோடு போராடினார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள. மரணத்தோடு அவர் போராடினார். மரணம் அவரை சோதித்தது. பிசாசு 40 நாள் அவரை சோதித்தார். 40 நாள். அந்த 40 நாள் சோதனை முடிந்த பிறகு பிசாசு அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த ராட்சியங்களை எல்லாம் உனக்கு தரும். பிசாசால ஆசீர்வாதமாய் இருக்க முடியும், ஆசீர்வதிப்பான். ஆனால் எந்த ஆசீர்வாதங்களும் நிலையானது அல்ல. நான் எப்பவுமே சிந்திக்கிறது, முதலாவது எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று கேட்டால், நான் ரட்சிக்கப்பட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் முழுகி ஸ்நானம் பெற்ற நாள் பரிசுத்த சந்தோஷமான ஆசீர்வாதமான நாள். அவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட நாள் ஆசீர்வாதமான நாள். அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாள் ஆசீர்வாதமான நாள். அவருடைய ஊழியத்திற்காக அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்திற்காக அடி வாங்கின நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாள். திருவள்ளூர் மாவட்டத்திலே திருத்தணி தாலுகாவிலே பொன்பாடி என்கிற கிராமத்திலே ஒரு குன்றிலே போய் செபித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஊர்ல ஜெகநாதன் என்பவர் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடத்துல வந்து என்னை 2 காதுகள் மேல அடித்தார். என் வலது காதுல ரத்தம் வந்து. அந்த நாள் ஆசீர்வாதமான நாள். அப்ப கூட முழங்கால் படியிட்டு, பிதாவே இவருக்கு மன்னியும் என்று நான் செபித்தேன். அந்த நாளில் தான் என் காதுகள் பலவீனப்பட்டு கேட்கும் திறன் குறைந்து விட்டது. அங்க இருக்கிற ஒரு அம்மா தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி உப்பு போட்டு 2 சொட்டு 2 காதுல விட்டாங்க. டாக்டர்கிட்டலாம் போல. அந்த வலி இருந்தது 1 வாரம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி மேற்கொண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுதான் ஆசீர்வாதம். அதே மாதிரி இல்லத்தூர்ல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பின்னாடி வந்து ஒருத்தர் அடிச்சார் தலையில். தலை உடைந்து. இன்னொருவர் வந்து சுவிசேஷ அறிவிக்க போன இடத்துல வந்து மாறி மாறி
கன்னத்தில் அறைந்தேன். நான் ஊரையே கெடுத்துட்டேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்டாங்க, குடிக்காரர்கள் மனம் திரும்பினாங்க, சாராய தொழில் பாதிப்படைந்து, இப்படியெல்லாம் சோதனையை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள. சோதனையை சகிக்கிறவர் ரொம்ப நல்ல மனிதன், அவன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். மாட மாளிகை கூட கோபுரங்களை வைத்திருக்கிறவன் பாக்கியவான் அல்ல, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். யாருக்காக? நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்காக சோதனைகளை சகிக்க. எப்பவுமே சோதனையாவே இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. மூக்குல மூச்சு இருக்குங்கட்டியும் ஏதோ ஒரு சோதனை வந்தும் போய்கொண்டே இருக்கு. ஐயா, இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிஞ்சது நம்ம நினைச்சிருப்போம். இன்னொரு சோதனை அப்படி வரும், ரன்னிங் ரேஸ்ல மாதிரி வரும். சுயல் காற்று சுயன்று அடிக்கிறது போல வரும், சுனாமி போல வரும், புயல் வேகத்தில் வரும், எல்லாம் வரும். கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீட்டின் மேலே அலைகள் மோதியும் அந்த வீடு உடையும். கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீட்டின் மேலே வெள்ளம் வந்து விழுந்தும் அந்த வீடு கரையும். காரணம், அது கிறிஸ்து என்கின்ற கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்ட அஸ்திபா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, சோதனைகளை நம்ம எவ்வளவா சகிக்கிறோமோ அவ்வளவாய் பாக்கியம். ஒவ்வொரு சோதனையில பல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் உங்களுக்கு வாசிக்கிறது. 11ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவுள். என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடல். அவன் உண்மையுள்ள தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று பவுல் நமக்கு சொல்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்ல. நமக்கு என்னென்ன சோதனை வருதுன்றமோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தொட்டுட்டு தான் வந்தது. அவர் மரணத்தை ஜெயித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ரொம்ப தெளிவா திட்டவட்டமா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறபடியால் சோதனைகளுக்கு அதிகாரியாகிய, மரணத்துக்கு அதிகாரியாகிய, பாவத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலும், வியாதியின் பயத்தினாலும், நோவின் பயத்தினாலும், சோதனை என்ன வருமோ, அடுத்து என்ன வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாவற்றிலேயும் இயேசு தம்முடைய மரணத்தினாலே சோதனைக்காரனை ஜெயித்தார், வசனத்தை கொண்டு ஜெயித்தார். ஆகவே அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காம ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நமக்கு அவர் கை கொடுத்திருக்கிறார். எப்படி பேதுரு தண்ணீர்ல அமுங்கி போகும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னபோது அவன் கையை பிடித்து தூக்கினாரோ, அதே போலவே இந்த காலை வேளையில நான் ஃபீல் பண்றேன். என் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறது போல இந்த வார்த்தைகள் என்னை தொடுகிறது. உங்களை தொடும் என்று விசுவாசம். அவர் கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், அவர் கைவிடாத கர்த்தர். தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததியாய் இருக்கிற நம்மை கை பிடித்திருக்கிறார், கை விட மாட்டார். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நம் அருகிலே வந்திருக்கிறார். கர்த்தர் நம் மத்தியிலே நம்முடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்ல. சோதனைகள் வரட்டும், வெள்ளங்கள் வரட்டும், எல்லாம் வரட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருப்பார். எதுவரைக்கும்? சோதனையை நாம் ஜெயித்து தீரும் மட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் சோதனைகள் உன்னை மேற்கொள்ள முடியும், மரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது, மரண படுக்கை உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. காரணம், கொலேசியர் 3:2-3 படி நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. ஆகவே நீங்க நெறிந்த நாணலை போல இருக்கலாம், மங்கி எரிகிற திரியை போல இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் நமக்கு ஒரு நியாயத்தை குறித்திருக்கிறார். அந்த நியாயம் நாம் அடைகிற வரைக்கும், அந்த நியாயம் நமக்குள்ள நிறைவேறுகிற வரைக்கும், அது என்ன நியாயம்? அவர் நமக்காக வைத்திருக்கிற நியாயம். அது நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். இந்த காலை வேளையில பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள் தேவ பிள்ளைகள்.
அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். His power is power. God's power catch now your hands. உங்களுடைய கைகளை கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே பிடிக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் சரீரத்திலே பிடிக்கிறதை பார்க்க கர்த்தருடைய வல்லமை நமக்கு உதவி செய்கிறதை பார்க்க. ஆகவே இந்த காலை வேளையிலே அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நம்முடைய நாணலை முறித்து போட மாட்டார். மங்கி எரிகிற நம்முடைய திரியை அணைக்க மாட்டார். மாறாக திரியை ஏற்றுவார். சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்திலே சொன்னது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுவார், வெளிச்சமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, நெறிந்த நாணலை முறியாதிருப்பார். நம்ம பழைய இடத்துல இருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ பாதியா உடைஞ்சிடுச்சு. சின்ன செடியா இருக்கும்போது பெரிய மரம் இருந்தது, அந்த கிளை விழுந்து உடைஞ்சிடுச்சு. அடிப்பகுதியை சீவி விட்டு 2வது பகுதியை மேல் பகுதியை சீவி விட்டு ஒன்னா வச்சு அதில் மண் வச்சு பிளாஸ்டிக் கயிறு பேப்பர் போட்டு துணியில நல்லா சுத்திட்டோம். சில மாதங்களுக்கு பிறகு அந்த கிளை கீழே இருந்த கிளையோட ஒட்டி கொண்டோம். பார்த்துருப்பேன், கூன் வச்ச மாதிரி இருக்கும் செடி. அதுதான் பாருங்க, அப்படி போலதான் நம்முடைய வாழ்க்கையை முறித்து போடாமல், முறித்து போடப்பட்டாலும் திரும்பவும் கிறிஸ்து என்கிற அடிமானத்திலே நாம் கனி கொடுக்கும்படியாக நம்மை ஒட்ட வைத்து அழகு பார்த்து ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஜெயமாய் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளும். நாளைக்கு வேற ஒரு சிந்தனையோடு தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க